அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார், ருண ரோகஸ்தானத்துக்கு செல்கிறார். இது ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 6ஆம் இடம் மனிதனுக்கு வாழ்வியல் வெற்றியை தரக்கூடிய இடமாகும். அடுத்து தங்களுக்கு இதுவரை நிரந்தரமான வேலை வெற்றி இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதி மாணவர்கள் நன்றாக உத்தியோகத்தை பெற முடியும். கடன் தொந்தரவுகள் அனைத்தும் குறையும். ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிலருக்கு சொத்துக்களை விற்று கடன் அடைப்பர், சிலர் கடன் பெற்று சொத்துக்களை வாங்குவர். வங்கி கடனுக்காக அலைந்தவர்களுக்கு வங்கி கடன் தாராளமாக கிடைக்கும். சனியின் 3ஆம் பார்வை தங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். தொழில் முடக்கம் தீரும். பூர்வீகம் தொடர்பான சர்ச்சை, குலதெய்வ குற்றம் அகலும். கர்ம வினை தாக்கம் குறையும். தீராத நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் சேருவர். முன்னோர்கள் செய்த பாவம், குலத்துக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கும். முந்தைய 7 பிறவிகளில் செய்த பாவம், முன்னோர்கள் 7 தலைமுறையில் செய்த பஞ்சமா பாதகங்கள் ஏற்பட்ட பாவங்கள் அழிந்துவிடும். இழப்புகள், விரயங்கள் ஏற்படாது. புதிய தோஷங்களும் பிறரின் கோபமும் சாபமும் உருவாகாமல் நடந்து கொள்வது சிறப்பு. மனக்கவலை தீரும். வறுமை நிலை நீங்கும். சனியின் 7ஆம் பார்வை தங்களுடைய ரிஷப ராசிக்கு, சனி பகவானுடைய 7ஆம் பார்வை கன்னி ராசிக்கு ஏற்படுகிறது. சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். வெளிநாட்டு குடியுரிமை தங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்து சிலர் தகுதிக்கு மீறி கடன் பெற்றிருந்தால் அதனை அடைத்து விடுவார்கள். நீங்கள் வசிக்கும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் வேண்டும். திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து, எதிர்பாராத தனவரவு அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கலாம். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். திருமண சுப காரியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல குழந்தை, அழகான குழந்தைகள் பிறப்பர். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இது பொன்னான காலம். தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். வேலை செய்யும் இடங்களில் நற்பெயர், மேல் அதிகாரிகளில் பாராட்டு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். செலவுகள் கட்டுக்குள் வரும். பல சேமிப்புகள் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். வெற்றி பெற்று அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்தவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். தேர்தல் நெருங்குகிறது. துலாம் ராசி அன்பர்கள் தேர்தலில் நின்றால் எளிதாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆக இதுவரை தங்களுக்கு 5இல் இருந்து புத்திஸ்தானம் கெட்டுப்போய் பல கஷ்டப்பட்டீர்கள். தற்போது தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். சில பெண்கள் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். புத்திரர்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் தங்களுக்கு வரும். விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல் நன்றாக இருக்கும். கால்நடைகள் அபிவிருத்தியாகும். கலைஞர்களுக்கு பொறுத்தவரை புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறையும். சிலர் வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆக மொத்தம் சனி பயிற்சி ஒரு பொற்காலம் என்று கூறலாம். அடுத்து மே 15ஆம் தேதி ஏற்படவிருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி. குரு 8லிருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார், மிகவும் சிறப்பு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் லாபஸ்தானம் செல்கிறார், அதுவும் சிறப்பு. ஆக துலாம் ராசினருக்கு இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் கோயிலுக்கு சென்று பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு தங்களுக்கு நன்மை கிடைக்கும். சனிக்கிழமைகளில் கருப்பு ஆடை அணிந்து கொள்ளுங்கள். கருப்பு கைக்குட்டையை வைத்துக் கொள்ளுங்கள். அன்னதானம் செய்யலாம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்றவற்றை கொடுக்கலாம். துலாம் ராசி பெண்கள் கணவரிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடலாகாது. வாரம் ஒரு முறை துலாம் ராசி பெண்கள் கணவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கணவர் சாப்பிட்ட பிறகே சாப்பிட வேண்டும். மற்றபடி
இந்த சனிப்பெயர்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக.